Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. ஒரு பாடலை பாடி நாம் ஆரோக்கியம் கடந்து போக போகிறோம். பாஸ்டர் ஒரு பாடலை பாடுவாங்க. பாடல் முடிஞ்ச உடனே நாம் ஆரோக்கியத்து போகிறோம். நம்ம இருக்கிறோம் ஸ்டார் கோல்ட் ஹாஸ்டல் அவங்க ஆராதனை நடத்த போறாங்க. எல்லாரும் நம்ம ஜபத்தோடு கொடுத்துருக்கோம். தேவன் பிரசனத்தை நம்ம பெற்றுக்கொண்டு விடுதலையோடு வாழ கொடுத்தோம். பாடல் முடிந்த பாடல் ஆரோக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதாமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாரதாரே கதறும்போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாரதாரே
நமக்கு யார் ஹீரோனா ஹோலி ஸ்பிரிட் தான் ஹீரோ. ஹல்லேலூயா. எனக்கு ஹீரோ யாருனாக்கா ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. அவர் இல்லைனாக்கா நாங்களாம் ஜீரோ, நான் ஜீரோ. ஹல்லேலூயா. அவர் இருக்கிறதுனால ஸ்தோத்திரம், எனக்கு அவர் ஹீரோவா ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாத நாட்களில ஸ்தோத்திரம் நடிகர் படத்தெல்லாம் பாக்கெட் வச்சு சுத்தி வந்தேன். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு 4 நாள் சாப்பிட்றதுக்கு நான் வாங்கி கொடுப்பாங்க. நாவல் கேணியில ஒரு போண்டா 4 நாள் 90ல அதை கொடுத்த உடனே நானா பண்ணேன், ரஜினி போட்டோ கமல் போட்டோ வாங்கி பாக்கெட் வச்சுக்கேன். ஏன்னாக்கா அந்த அளவுக்கு தீவிரம். ஹல்லேலூயா. அதெல்லாம் எனக்கு உயர்வு கொடுக்கல. என்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய ஆவியானவர் எனக்கு ஹீரோவா தெரிஞ்சாரோ அப்பவே கர்த்தருக்கு உயர்வு. இன்னைக்கு ஆண்டவர் நீங்க ஹீரோவா பாருங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இயேசு தான் ஹீரோ, இயேசு கிறிஸ்து தான் ஹீரோ, ஹோலி ஸ்பிரிட் தான் நம்முடைய வாழ்க்கையில. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருக்க போறோம். இன்னைக்கு ஆராதனை மத்தியில கொஞ்ச நேரம் ஆராதனைகள் நடத்த போறாங்க. நம்ம எல்லாரும் எழுந்து கொஞ்ச நேரம் சகோதரியோட கூட சேர்த்து நம்ம கர்த்தரை விடுதலையோடு கூட நம்ம ஆராதிக்க போகிறோம். ஒரு விடுதலை ஆவியானவர் இன்றைக்கு ஆவியான நம்மோடு கூட இருக்கிறோம். ஜீசஸ். நாமத்திலே இந்த பழந்தண்டத்துல ஊர்லயே உங்களோடு மறுபடியும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துதலே குடும்பமாய் ஷாரோன் யூத் இவாஞ்சலிக்கல் சபை ஊழியர்களின் சார்பாக ஒரு முறை கூட உலகத்தினால கர்த்தருக்கு முதலாவது கோடான கோடி நன்றி வரிகளை ஏறெடுப்போமா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அவர் நம்மை நினைத்திருக்கிறார். இந்த நேரத்திலும் எங்கெங்கோ இருந்த நம்மை நினைத்தபடினாலே அவர் அவருடைய கிருபையின்படி அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பும்படியால் யெகோவா என்ற வாக்கிய தேவன் நம்மை கண்டபடினால் இந்த இடத்திலே பெயர் சொல்லி அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். அவர் நம்மை வெட்கப்படுத்துகிறவரோ, அவர் நம்மை மறந்து போகிறவரோ, மறுத்து விடுகிறவரோ அல்ல. நாம் அநேக நேரங்களிலே அவரை மறந்து போன நேரத்திலும் அவர் மறவாதவராய் ஆழத்தின் குழியிலே இருக்கும் பொழுது நம்மை கரம்படி அனைத்து தூக்கி எடுத்தார் அல்லவா. கடக்க முடியாத பாதைகளிலே அவருடைய தோள்களிலே சுமந்து வந்தார் அல்லவா. அதை நினைத்து அவரை ஒவ்வொரு நிமிடமும் கடந்து வருகிற பாதைகள் எல்லாம் நாம் ஒருவேளை நினைக்கலாம் நம்முடைய சுய பலம் என்று. இல்லை பிரியமான தேவ ஜனமே, அவர் உங்களை நினைத்தபடினாலே, அவர் நம்முடைய பிள்ளைகளாய் அவர் மேல் நம்மேல் அவர் வைத்த அன்பினாலே, அவருடைய இரக்கத்தினாலே நாம் இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கிறோம். அவருடைய தயவு பெரிதல்லவோ. யெகோவா தெய்வமே எங்களுக்காக இறங்குங்க. யெகோவா கர்த்தரே இந்த இடத்திலே உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க என்று சொல்லுவோமா. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா தரும் தெய்வம், உன் தழும்புகளால் சுகமானும். யெகோவா ஷம்மா, யெகோவா
வரும் காலத்திலே என் தேவங்களோடு சொன்னார், அவருடைய சரீரத்தையும் அவருடைய சாயலாவும் உங்களை என்னை படைத்தது. உங்களை கண்டிருந்தபடினாலே, உங்களை முன்குறித்தபடினாலே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே உங்களை கண்டதனாலே இந்த நாளை அவர் வேறு பிரித்து அவருக்கு கொண்டு வந்திருக்கிறார். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல எந்த சிறையிருப்பு இருந்தாலும், எத்தனை நாளாகவும் நான் உண்மை தேடினதே கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லை என்று சோர்வோடு இருக்கீங்களா, என் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும் என்று சொன்னார். மறுபடியும் உங்களை பார்த்து சொல்கிறார். உங்கள் பின்னிட்டு போகும்படியால் எரிகோ கோட்டைக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் துடித்து பாடிய பொழுது என் கர்த்தர் நினைத்த நினைவுகள் உங்கள் பேரில் சமாதானத்துக்கு ஏதுவாக இருக்கும்படியால் எரிகோவின் கோட்டை உடைந்து நொறுங்கி நிர்மூலமானது போல உங்களுக்கு எதிராக நிற்கிற எந்த வெண்கல கதவுகளானாலும், எந்த இரும்பு தாய்ப்பால்களானாலும் அதை முறித்து ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உங்களுக்கு தரும்படியால் என் கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். நீங்க கூப்பிடுவீங்கன்னா உங்க சத்தத்தை கேட்டு நீங்க கண்ணீர் வடிக்கும் பொழுது உங்களுக்காக பிதாவிடத்திலே கண்ணீர் வடிக்கிறவராயிருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்வதற்காகவும் உங்களுக்கு நன்மை செய்வதற்காகவும் இந்த நாளை என் கர்த்தர் தெரிந்து கொண்டு உங்களை அழைத்து வந்தார் அல்லவா, அதை நினைத்து கர்த்தருக்கு நன்றி தெரிவித்தோம். பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே.
உங்கள் சமூகத்தில் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் உண்மைதான் நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். இந்த நாளில் உண்மைதான் நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஒவ்வொரு மேலும் வல்லமையான கரம் தொடக்கம் ஆண்டவரே. இந்த நாளில் நம்முடைய வல்லமையான கரம் ஒவ்வொரு தொடக்கம் ஆண்டவரே. யாரால் என்ன சூழ்நிலை வந்திருக்கிறாங்க இன்னைக்கு ஆவியானவர் விடுதலை தருகிறார். யாரால் எப்படிப்பட்ட சூழல் வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு ஆவியானவர் விடுதலை தரும்படி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டுன்னு சொல்லி இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுங்கப்பா. உண்மைதான் நம்பி வந்திருக்கிறாங்க. உண்மை மாத்திரமே நம்பி வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. கர்த்தர் மனம் இறங்குவீராக. ஆண்டவர் பலவீனம் உள்ளவர்களை பார்த்து மனமுருகி பயப்படாது உன் வேதனை நீங்கி நீ சுகமாய் இரு சொன்ன கர்த்தர் இந்த நாளில எத்தனை பேர் வேதனையோடு வந்திருக்காங்க எங்களுக்கு தெரியலப்பா. ஆனா தேவன் ஆண்டவரே எத்தனை பேர் கண்ணீரோடு வந்து எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனால் கர்த்தர் பார்க்கிறீங்க ஆண்டவரே. நீங்க வேதனை எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. அவருடைய கண்ணீர் எல்லாம் மாறட்டும். இந்த ஆராதனை முடிந்து வெளியில போகும்போது ஒரு விடுதலையோட போகட்டும் ஆண்டவரே. ஒரு விடுதலை வல்லமை ஆண்டவர் எங்க மத்தியில அசைவாடும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விடுதலை ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடுகிறார். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒடாகுடைய நன்றி எல்லாரும் கரங்களை வைத்து ஆண்டவரே எங்கள் அர்ப்பணிக்கிற ஆராதனை நீர் எங்களை தாங்குவேன் சுமப்பேன் தப்புவேன் சொன்னீங்களே. யார் எங்களை விட்டு விலகினாலும் நீர் எங்களை விட்டு விலகலப்பா. உங்களுடைய பிரசன்னம் எங்களை விட்டு போகலாண்டவரே. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. தனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் கொடுத்து எரிய செய்ய எரிந்த நாளை உரியாமல் மங்கி எரிய தீயை அணைக்காம இருக்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். இந்த நாளில ஒருவேளை உன் அபிஷேகம் மங்கி போய் இருக்க மாட்டான். உன் தெய்வம் ஒருவேளை நாளில் இருந்து போய் இருக்க மாட்டான். எனக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் மீண்டும் நான் பிரகாசிக்க பண்ணுவேன். மீண்டும் தட்டி எழுப்புவேன். நான் மீண்டும் தட்டிவிட்டேன். நீ கட்டப்படுவான். இயேசுவின் நாமத்தில் நீ மீண்டும் கட்டப்படுவாய். நீ மீண்டும் கட்டப்படுவாய். பயப்படாது. இயேசு உங்களோடு கொடுங்க. இயேசு உங்களோடு கொடுங்க. நன்றி ஆவியானவர். நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே ஆராதனை நாம மகிமைப்படுங்க. ஸ்தோத்திரம். பிரசன்னம் இறங்கி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அந்த சகோதரிக்காக நாங்கள் விசேஷமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாம இன்னும் உலகம் எங்கில் ஆண்டவரே பயன்படுத்த ஆண்டவரே சாலோனின் தரிசன டீம் ஆண்டவரே எல்லாருக்கும் ஒரு தரிசனமாய் மாறும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் இப்பொழுதே நாங்கள் பிரதிஷ்டப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாரும் ஒரு தரிசனமாய் மாறட்டும். உலகமெங்கும் தரிசனமாய் மாறட்டும். கர்த்தர் அப்படியே நீ செய்கிறாங்க. ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் நீராவே. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றியா. நம்ம எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். ஆண்டு நாம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். வெளியில இருக்கிறவங்க நீங்க என்ன பண்ணலாம், நீங்க உள்ள வந்து உட்கார்ந்து கொள்ளலாம். உள்ள உங்களுக்கு இடம் இருக்குது. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வந்து உட்காருங்க. ஆண்டு நாம் மகிமைப்படட்டும்.
ஸ்தோத்திரம். வெளியில் இருக்கிறவங்க கொஞ்சம் அப்படி ஃப்ரண்ட்ல வந்து உட்காந்துங்க, அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஸ்தோத்திரம். சுதாஸ்டர்லாம் முன்னாடி வாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சைக்கிள்ஸ்லாம் முன்னாடி வாங்க. எல்லாம் பேருக்கு முன்னாடி தள்ளி வாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நாம் மகிமைப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஆண்டவர் ஸ்தோத்திரம். சாட்சி யாராவது சொல்ற சார் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வாங்க ஆண்டவர் நாம் மகிமைப்படும். Thank you Jesus. ஒரு சாட்சி நம்ம கேட்டு பிற்பாடு பேசுகிறோம். கர்த்தருடைய வார்த்தை போன மாதம் எங்கள் நாத்தனார் பொண்ணு வந்து வயிற்றில் கட்டி இருந்துச்சு. அதே கேன்சர் கட்டி அவ்வளோ இருக்கலாம். இது உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், இவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ஆகும், முதலாளி பண்ணி அவங்க சொன்னாங்க. நான் எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு நானும் எங்கள் வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ போகும்போது அந்த பொண்ணு அழுதுட்டு நாங்கள் திடீர்னு வீட்டுக்கு போனோம். யாருமே இல்லை அந்த நேரத்தில். நானும் எங்கள் வீட்டுக்காரர் போயிட்டு வீட்டுக்கு திறந்துட்டு உட்காந்துருந்தோம். என்னம்மா நாங்கள் வீட்டுக்கு வந்துடுறோம், யாருமே காணுமே அப்படி கேட்டதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறேன். நாளைக்கு போயிட்டு வரும்போது பார்த்தா நம்ம வீட்டில் யாருமே இல்லாத சரி நாங்கள் ப்ரேயர் போட்டு கேட்டு உட்காந்துருந்தோம் 2 பேரும். நானும் எங்கள் வீட்டுக்கு வரோம். அந்த பொண்ணு வந்த உடனே அழுதுனே வந்தது. இன்னும் எல்லாரும் அழுதுனே, அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க தம்பிங்க எல்லாருமே அழுகுறாங்க. என்னம்மா கேட்டால் உண்மையை வயிற்றில் கட்டி இருக்குதா, இது உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, கேன்சர் கட்டியாக கூட இருக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ நான் சொன்னேன், இது ஆண்டவர் இது கேன்சர் கட்டியாக கட்டிலாம் இருக்காது, இது மாயமாக மாற்றி கொடுக்குறாரு. நான் இப்போ அமாவாசை ஜபத்துக்கு நான் போகிறேன். 2 மாதமாக போய்க்கிங்கிறேன். ஐயா கிட்ட நான் ப்ரேயர் பண்ணி சொல்கிறேம்மா. அடுத்த நோட்டி ஐயாவுக்கு நான் ஃபோன் பண்ணேன். நைட்டு 9:20 இருக்கும். ஐயா இந்தமாரி நான் எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு வந்துருக்கிறேன், இந்த குட்டி கொஞ்சம் அழுகுது ஐயான்னு. அவர் ஐயா அப்போ ப்ரேயர் பண்ணார். அதெல்லாம் ஒன்றியா வருமா, நீ பயப்படாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நைட்டுக்குள்ளே தூங்கிக்கினே இருந்தோம். நைட்டெல்லாம் அந்த பொண்ணு அழுதுனே இருந்தோம். வீட்டில் எல்லாருமே வராங்க, சமாதானமே இல்லை. நானும் வீட்டில் இருந்து 7 பார்த்தா அழுதுனதை போட்டு வேலையால் வயிறு வழியால் பிடிக்குது. அதுக்கப்புறம் மணி 3 மணிக்கு நான் அசந்து தூங்கிட்டேன். தூங்கிட்டு கொஞ்ச நேரம் பார்த்து பார்த்தா எங்கள் வீட்டில் இருந்து பீரோ வந்து 2 இருக்குது. ஒரு பச்சை கலர், ஒன்று வந்து மெரூன் கலர். மெரூன் கலர் பீரோ வந்து கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. நான் புட்டி எழுதுறேன். நம்ம வீட்டில் பீரோ கண்ணாடிலாம் உடஞ்சி போச்சு. அப்படி எழுந்து பார்த்தா அந்த பொண்ணு நல்லா தூங்குது. இதுதான் ஆண்டவர் இது ஒரு சொப்பனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுந்து உட்காந்து நான் போய் எங்கள் வீட்டுக்கு சொன்னேன். நாங்கள் நம்ம கிணறு போட்டோம், நம்ம வீட்டுக்கு பீரோ வந்து உடஞ்சி கண்ணாடிலாம் உடஞ்சி போகுது, நம்ம இங்கே வந்துருக்கோமே, இந்த பொண்ணு இதுமாரி எழுது அவசரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றே வந்து அப்படின்ட்டாங்க. வீட்டுக்காக எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க ப்ரேயர் பண்ணால் அவங்க எங்கள் அக்கா எடுக்கவே இல்லை. ஏன்னா அவங்க வந்து சனிக்கிழமை தாம்பரம் சர்ச்சுக்கு போயிடுவாங்க. அவங்க எடுக்கவே இல்லை. சரின்னு விட்டு போயிடும். அவங்க நான் வாரத்துக்கு வந்து அந்த பொண்ணை வேற ஒரு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு 2 நாள் இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில். அங்கே போன பிறகு அவங்களும் அதே மாதிரி ஸ்கேன் பண்ணி பார்த்து கட்டி இருக்குது, இது மூவ் பண்ணணும், 80,000 ரூபாய் ஆகும் அப்படின்றாங்க. எங்கே போனாலும் இதே மாதிரி சொல்கிறாங்க. சொல்லி வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. திரும்பி வந்து அவங்க வீட்டுக்கு வந்து ராமச்சந்திரா வீட்டுக்கு போய்ட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தது. என்ன சொன்னாங்க, இந்த பொண்ணுக்கு பிளட் இல்லை, ரத்தம் எழுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொல்லும் போது என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே, சரி பார்த்துமாம்மா, நான் வேலை செஞ்சுட்டு நானும் மறுபடியும் வரமா அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. ஒரு வாரம் இருந்தாங்க. காலையில் அவங்களுக்கு ஆப்ரேஷன் சொன்னாங்க. அந்த நேரத்தில் பார்த்து பெரிய டாக்டர் வந்து அவங்க செக் பண்ண ரிசல்ட்லாம் எடுத்து பார்த்து பிறகு அந்த ரிசல்ட்டை பார்த்து பிறகு இது ஒன்றுமே இல்லைம்மா, இது ஒரு நீர் கட்டிதா, சாதாரண இது ஒன்றுமே இல்லை, இது மாற்றதுனால கரைஞ்சி போயிடும், ஒன்றுமே இல்லை. 26ஆம் தேதி வர சொன்னாங்க. மறுபடியும் ட்ரீட்மெண்ட் பிறகு ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பேசுறதுனா ராணுவ பார்த்து சொல்லிட்டு வல்லமை கரங்களை தட்டி நல்ல தேவனை நாவலூர்ல இருந்து சிஸ்டர் வராங்க. லேலூயா. எத்தனை பஸ் தெரியுமா? 3 பஸ் மாறி வராங்க. 1 பஸ் 2 பஸ்ல 3 பஸ் மாறி இந்த இடத்துல ஜெபத்துக்கு வராங்க. காரணம்னா ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஆமா லேலூயா. எந்த பலவீனமா இருந்தாலும் பயப்படாதீங்க. ஆமா லேலூயா. இந்த சபையில தீராத நோய் இருக்காது, ஓடாத பேய் இருக்காது. ஆமா லேலூயா. விசுவாசத்தோடு. ஆமா லேலூயா. எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தா இயேசுவை நம்பி கொண்டு வாங்க, என்ன நம்பி கொண்டு வந்துடாதீங்க. ஆமா லேலூயா. இயேசுவை நம்பி கொண்டு வாங்க, கர்த்தர் நிச்சயமா விடுவிப்பார். ஆமா லேலூயா. அவரால கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. ஆமா லேலூயா. கேன்சர் கட்டியா அது நீர் கட்டியா மாறும். அந்த நீர் கட்டி ஒண்ணு இல்லாம மாற்றுவார். தேவனால முடியும்.
முடியும். அல்லேலூயா. எத்தனை ஆண்டு நீங்க போராடுங்க, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இயேசுவை நம்பி வந்தது உங்களுக்கு அவரால் நிறைவான பலன் கிடைக்கும். அல்லேலூயா. நம்ம சாட்சி கேட்கும்போது இன்னும் ஆண்டவர் நம்முடைய சபையில் அதிகமான அற்புதங்களை கத்த செய்ய போறது. அல்லேலூயா. நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்பவர், தேடி வந்த யாவரையும் வாழ வைப்பவர். நம்பி வந்த யாவரையும் வாழ வைப்பவர், தேடி வந்த யாவரையும் வாழ வைப்பவர். இயேசு என்ற நல்லவர், இயேசு என்ற வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். இயேசு என்ற நல்லவர், இயேசு என்ற வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். சாவங்களை சிலுவையிலே மீட்டெடுத்தார். பாவங்களை சாவங்களை சிலுவையிலே மீட்டெடுத்தார். ரத்தமே இயேசு ரத்தமே ரத்தமே ஆமென் ரத்தமே இயேசு ரத்தமே ஆமென். எல்லாம் சொல்லுங்க. இயேசு இயேசு ரத்தமே சொல்லி பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜியை கத்த போறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அவர் நன்மை செய்கிறவர். அவர் நன்மை செய்ய பிசாசுடைய வல்லமையில அகப்பட்ட ஜனங்களை விடுவிக்கிறதா நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு கத்தர் விடுவித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இப்போது நம்ம பிஷாப் இடத்துல கொடுப்போம், கத்தர் நடத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து வானத்தை பூமியை படைத்தவர். இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். இயேசு கிறிஸ்து எல்லாரும் சேர்ந்து சேனை கர்த்தர் பரிசுத்த 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 சத்தமா சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அக்னி வெற்றியுள்ள கர்த்தரின் சத்தம் ஜெப வெற்றி. இன்றைக்கு இந்த அமாவாசை விடுதலை பெருவிழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்த தேவ பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு தலைவர். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு தெய்வம். அவரை நம்பி வருகிற போது எல்லா நோயும் பேய் நீங்கும். ஆமென். இதை நம்பிதான் நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். ஆமென். உடனே சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டு மியூசிக் வச்சுட்டு பாட்டு பாடாம போனா தப்பாயிடும். நானும் ஒரு பாட்டு பாடிடுறேன். நோட்டை காணுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. போன முறை அமாவாசை காசு கூப்பிட்டாரு. அமாவாசையில் ஒரு நாள் பிரசங்கம் பண்ண வாங்கினாரு. நான் வரமாட்டேன் அப்படின்ட்டேன். ஆனால் மங்கள்ராஜ் ஐயா கூட்டிகிட்டு வாங்கினாரு. அப்போ நான் கூட்டிகிட்டு வந்தபோது அன்றைக்கி ஒரு பாட்டு பாடினேன். அல்லேலூயா. ஆமாம், அன்றைக்கி இந்த கூட்டத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். இப்போ நம்ம இதில் ஒரு 70-80 பேர் இருக்கோமா. ஆனால் அன்றைக்கு 500 பேர் அந்த வீடியோவை பார்த்து ஆண்டவர் மகிமைப்படுத்தி இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த விடுதலை அமாவாசை பெருவிழாவில் 1000 பேர் பார்ப்பாங்க. ஆமென். ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு வல்லவர். இயேசு அற்புதர். இயேசு பெரியவர். 4 வார்த்தையும் போட்டு ஒரு பாட்டு பாடணும். சரி, ஒரே ஒரு சரணங்களை பாடி தெய்வனை மகிமைப்படுத்திட்டு அவருடைய கையில் ஒப்படைச்சாரு. அதுக்கு பிறகு தெய்வம் பெரிய அற்புதம் செய்ய போகிறார்.
கட்டுகள் அறுப்பவர் இயேசு, கடன் பாரம் போக்குவார் இயேசு. கட்டுகள் அறுப்பவர் இயேசு, கடன் பாரம் போக்குவார் இயேசு. கரம் பற்றி நடத்துவார் இயேசு, கட்டாரி கட்டலாம் இயேசு. கரம் பற்றி நடத்துவார் இயேசு, கட்டாரி கட்டலாம் இயேசு. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். நல்லவர் நல்லவர் அற்புத பெரியவர் இயேசு. 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 பாவத்தை போக்குவார் இயேசு, பாதாளம் தைத்தவர் இயேசு. பாவத்தை போக்குவார் இயேசு, பாதாளம் தைத்தவர் இயேசு. பாதை காட்டுவார் இயேசு, பாசமுள்ள நேசர்கள் இயேசு. பாதையை காட்டுவார் இயேசு, பாசமுள்ள நேசர்கள் இயேசு. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு அற்புதர், இயேசு பெரியவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு அற்புதர், இயேசு பெரியவர். நல்லவர் நல்லவர் அற்புத பெரியவர் இயேசு. 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 ஆறுதல் தருவார் இயேசு, ஆதரிக்கும் தெய்வம் இயேசு. ஆறுதல் தருவார் இயேசு, ஆதரிக்கும் தெய்வம் இயேசு. ஆசையாவும் தீர்ப்பார் இயேசு, ஆசீர்வதிப்பார் இயேசு. ஆசையாவும் தீர்ப்பார் இயேசு, ஆசீர்வதிப்பார் இயேசு. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு அற்புதர், இயேசு பெரியவர். சொல்லுங்க. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு அற்புதர், இயேசு பெரியவர். நல்லவர் நல்லவர் அற்புத பெரியவர் இயேசு. 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நம்முடைய மத்தியில ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக கர்த்தருடைய தாசன் வந்திருக்கிறாங்க. அவருடைய சகோதரி ஸ்டாரி கோல்டா அவர்கள் இன்றைக்கு அருமையாய் நம்முடைய மத்தியிலே ஆராதனை நடத்தினாங்க. அவர்களோடு கூட அவருடைய கணவர் வந்திருக்கிறாங்க. நம்ம சபைக்கு வரும்போது ஊழியக்காரர்களை கனம் பண்ணணும். அவங்க 2 பேரும் கொஞ்சம் முன்னாடி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் முன்னாடி வாங்கலாம். ஸ்டாரில் ஸ்டீவன் ஐயா அவர்களும் ஸ்டாரி கோல்டு அவர்களும் முன்னாடி வாங்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் நம்மை பிதாவானவர் கனம் பண்ணுவார். யார் ஊழியம் செய்தாலும் ஆண்டவர் கனம் பண்ணுகிறவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க சாரோனின் கடிதம் என்ற ஒரு பத்திரிகை நடத்துகிறார்கள். இந்த பத்திரிகையில் நம்ம சபையை சேர்ந்த பாஸ்டர் ஜெபமணி அவர்களுடைய செய்தி வந்திருக்கு.
அவர் வாழ்க்கையில முறை பத்திரிகையில செய்தி போட்டுருக்கோம். செய்தித்தாளில் முதல் முறை பத்திரிகையில செய்தி வந்திருக்குது. ஜெபித்து கொள்ளுங்க, எல்லாரும் வாங்கிட்டு போங்க, வாசிங்க. எங்க 2 பேரும் வாங்கிட்டாங்கன்னா எங்க இருக்காங்க? வெளியே போயிட்டாங்களா? ஓ சோதர். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இதுல கிட்டத்தட்ட 7 தேவ ஊழியர்களுடைய செய்தி இருக்கிறது. வாங்கி படிங்க. இது எதுக்கு இந்த பத்திரிக்கை ஆண்டவர் வெளியிட்டிருக்காருன்னு சொன்னா, எல்லா வழிகளிலும் தேவனை வெளிப்படுத்த வேண்டும். டிவியில, வீடியோவில், மீடியாவில், வலைதளங்கள்ல, யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல எல்லாத்திலையும் இந்த பத்திரிகை வழியாகவும் இயேசுவை நாம் எல்லாருக்கும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் முறை இப்படி ஒரு பத்திரிக்கை, ஒரு செய்தித்தாள் வந்தது. தினத்தூது அப்படின்னு ஒரு செய்தித்தாள் வந்தது. இப்போ அது வரல. ஆனால் இப்போ அது மீண்டும் சாரோனின் கடிதம் என்ற தலைப்பிலே வந்து கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் படிக்கிறார்கள், பரிசு பெறுகிறார்கள். நம்ம சபையை சேர்ந்தவங்களும் பரிசு பெற்றிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் பரிசு பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம கூடியிருக்கிறோம். ஸ்தோத்திரம். இது இதோட நின்று போகாது, பல ஆயிரங்களாய் இது பெருகும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பல ஆயிரங்களாய் பெருகும் என்பதுல எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார், ஏக்கர் கணக்கில் இடத்தை வாங்கி பெரிய கூட்டம் நடத்த போறோம் அப்படின்னு இந்த சபையை குறித்து சொல்லி இருக்கிறார். ஆமென். கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். ஆமென். கண்டிப்பா செய்வாரா, செய்ய மாட்டாரா? செய்வார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா இங்கு ஒன்றுமில்லாத போது தேவன் இதை உருவாக்கினவர். ஆண்டவர் மகிமையாய் கனப்படுத்தப்பட்டவர், ஆண்டவர் உயர்த்தப்பட்டவர். அவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார், விடுதலை தந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு விடுதலை தந்து வந்து எல்லாரும் விடுதலை பெறுவீங்க. ஒரு ஆள் கூட சுகமில்லாமல் போக மாட்டீங்க. எல்லாரும் சுகத்தோடு போவீங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பெரியவர், நம்முடைய மத்தியிலே கிரியை செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள்ல தேவன் தாம்பரத்துல ஒரு சேனல் டிவி, சாரோனியின் தரிசனம் டிவி தொடங்குவதற்கு அற்புதம் செய்திருக்கிறார். அதுல பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் பலனடைந்து கொண்டிருக்கிறாங்க. மக்களுக்கு, அதாவது லட்சக்கணக்கான மக்கள் டிவி வழியாக, தொலைக்காட்சி வழியாக பார்க்கிறார்கள், தேவனை பார்க்கிறார்கள், ஆண்டவருடைய செய்தி கேட்கிறார்கள். சாதாரணமாக இதல்ல, தேவனுடைய திட்டம். ஆமென். அதுபோல இந்த சபையை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, இது 100 பேருக்கு மாத்திரமல்ல, பல ஆயிரம் பேர் இதில் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. அதற்கேற்ற ஊழியர்களை கர்த்தர் இங்க உருவாக்கி கொண்டிருக்கிற. ஸ்ரீவலையா முன்னாடி வாங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேரும் முன்னாடி வாங்க. இவங்க தான் இந்த ஊழியத்துக்கு முன்னாடி வாங்க. ஒரே ஒரு நிமிஷம் முன்னாடி வாங்க. அல்லேலூயா. ஊழியத்துக்கு மிக முக்கியமான நபர்கள். மேலே கொஞ்சம் ஒரு நிமிஷம் மேலே ஏறிங்க இருக்கிறேன். நீங்கள் 2 பேரும் மேலே ஏறிங்க. சிஸ்டருக்கு இந்த ஊழியத்தில் முழு சுதந்திரம் ஐயா கொடுத்துருக்காங்க. ஆமென். அது மாத்திரமல்ல, தமிழ்நாடு முழுவதும், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா எங்கே போனாலும் இவர் தான் அந்த ஊழியத்தில் முன்னாடி நின்று எல்லா காரியத்தையும் செய்து இன்றைக்கு வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. இவர்களுக்கு சார்பை அணிவிக்கும்படியாக நம்முடைய பாஸ்டர் ஐயா அவர்கள் இப்பொழுது ஒரு சால்வை அணிவித்து, 2 பேரும் ஒரே சால்வை அணிவித்து, இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். நீங்க போடுங்க, நீங்க போடுங்க. ஸ்தல போதைகள் தான் போடுவோம். ஆமென். ஆமாம், ஒரே சால்வை அணிவித்து கனப்படுத்துவோம். சபையார் எல்லாரும் வாழ்த்தி கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இவர்கள் தொடர்ந்து தேவனுடைய ஊழியத்தை செய்யணும், பத்திரிகை வெளியிடணும். ஆண்டவர் அற்புதம் செய்வார். இவர்களுக்கு நல்ல சுகம், தீர்க்காயுசு ஆண்டவர் கொடுக்கணும். அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்முடைய செய்தியாளர் நம்முடைய மத்தியில் இருக்கிறாங்க. சுவிசேஷகர் டாக்டர் ஸ்தோத்திரம், அருமையான டேனியல் ராஜு ஐயா அவர்கள்.
இவர்கள் ஒரு காரியத்தை நினைச்சிட்டாங்கன்னா ஆண்டவருக்காக செய்யாம விடவே மாட்டாங்க. தேவனுக்காக அவ்வளவு வைராக்கியம், அவ்வளவு வைராக்கியம், அவ்வளவு வைராக்கியம். அல்லேலூயா. நீங்கள் நானும் அவ்வளவு வைராக்கியம் கிடையாதுங்க. ஆனா அவங்க அவ்வளவு வைராக்கியம், தேவனுக்காக நிற்பதில்லை, செயல்படுவதில்லை, அவ்வளவு வைராக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்கள் மத்தியில வந்திருக்கிறார். நான் நிறைய சொல்லுவேன், பெரிய லிஸ்ட் வச்சிருக்கேன், ஆனா நேரம் இல்லை. செய்திக்கு போவோம். ஐயா அவர்கள் கர்த்தருடைய செய்தியை கொடுப்பாங்க. கவனமா கேளுங்க, யாரும் எந்திரிச்சு போகாதீங்க. கடைசி வரைக்கும் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நீங்க இங்க உள்ள வந்துட்டாலே உங்க நோய் பேயெல்லாம் போயிடும், செய்வன கட்டெல்லாம் போயிடும். உங்க வீட்டுல போய் பாருங்க, எதுவுமே இருக்காது. எல்லாரும் சொல்லுங்க ஜீசஸ். சத்தமா சொல்லுங்க ஜீசஸ். ஆமா, இன்றைக்கு உங்க நோய் பேய் எல்லாம் போயிடுச்சு. நீங்க இன்னைக்கு கவலைப்படாதீங்க, தைரியமா அடுத்து என்ன வேலையோ அதை செய்யுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். இப்பொழுது நம்முடைய சுவிசேஷகர் டாக்டர் டேனியல் ராஜ் அவர்கள் இப்பொழுது தேவனுடைய செய்தி கொடுக்க அன்போடு கூட அழைக்கிறோம். அவர்களை இந்த சால்வை அணிவித்து அவர்களை வரவேற்று செய்தி கொடுக்க நாங்கள் மனதார வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் அவர்களோடு கூட எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரும் நமது அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளில் மாலை நேரத்து வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் உண்மையாகவே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மகிழ்ச்சியோடும் எதிர்பார்ப்போடு வந்திருப்பீங்க. கர்த்தர் நிச்சயமாகவே நல்லவர். தேவ சபையிலே தேவன் எழுந்திருக்கிறார் என்ற வசனத்தின்படி தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒவ்வொருவரும் வரும்போது அவங்களுக்கு ஒவ்வொரு கடமை இருக்கும். தேவன் நம்ம மத்தியில் எழுந்திருந்தா எதுக்காக வந்திருப்பாரு? நம்மளை விடுவிக்கும்படி. என்ன தேவைகளோடு வந்தீங்களோ அதை நிறைவேற்றும்படி தேவன் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். தேவன் இன்றைக்கு உங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று உங்களை அழைத்து வந்தாரோ அதை செய்து உங்களை அனுப்புவார். அதை நிறைவேற்றி உங்களை அனுப்புவார். அதை தந்து உங்களை அனுப்புவார். உரிமையோடு யார்கிட்ட கேட்க முடியும்? நம்ம அப்பாட்ட, நம்ம அம்மாட்ட, நம்ம சொந்தங்கள்கிட்ட. சரியா? எல்லாரும் அப்பா அம்மா இருக்கும் சொல்ல முடியாது. நம்ம சொந்தங்கள்கிட்ட கேட்கலாம் உரிமையோட. ஆனா நம்ம உரிமையோட கேட்கிறவங்கள்ட்ட தரதுக்குள்ள கெப்பாசிட்டி இருக்கணும் தானே? புரியுதில்ல அவங்களுக்கு? நம்ம சொந்தங்கள்கிட்ட எது வரைக்கும் கேட்கலாம், நமக்கு ஒரு லிமிட் இருக்கும். ஒரு ஏழை வீட்டு பிள்ளை மிக அதிகமா என்ன கேட்கும்? ஒரு ஏழை அதுக்கு தகுதி கேட்கும். அம்பானிக்க பிள்ளை அதுக்கு தகுந்தபடி கேட்கும். அப்படிதானே? அவங்க வச்சிருக்கிற மொபைலும் அவங்க வச்சு கட்டிருக்க வாட்சும் 3 ரூபாய்க்கு இருக்கும். அதுக்கு அதே மாதிரி ஒரு ஏழை பிள்ளை வீட்டு பிள்ளை போய் கேட்க முடியாது. ஆனால் நமக்கு லிமிட்டே இல்லாம ஒருத்தரை கேட்க முடியும். நம்ம ரட்சகர் இயேசு. உங்க தேவைகள் என்னன்னு அவருக்கு தெரியும். ஆயினும் நீங்க கேட்கணும்னு அவர் விரும்புகிறார். அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவார்கள். வசனத்தை பார்த்து அவர்களிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும், நான் உங்களுக்கு செய்வேன். அப்ப நீங்க கேட்கணும் உங்க மழலை மொழியில. அதாவது எத்தனை வயதானாலும் அப்பாவுக்கு பிள்ளைகள் தானே? உண்மைங்க. எத்தனை வயதானாலும் அப்பாவுக்கு அவங்க பிள்ளைகள் தான் போது நீங்க எப்படி இருந்தாலும் உங்க மொழிகளை அவர் மழலை மொழிகளாக நினைக்கிறார். ஆகவே உங்கள் ஆத்மாவின் ஆழத்தில் விண்ணப்பத்தோடு இப்போது இருங்க. என்ன வேணுமோ வேண்டுதலோடு இருங்க. அதை பெற்றுக்கொள்வோம் விசுவாசத்தோடு இருங்க. நீங்க பெற்றுக்கொண்டுதான் திரும்ப போவீங்க. இந்த ஜபத்திற்கு பெயர் அமாவாசை ஜபம். என்ன ஜபம்? அமாவாசை என்னது? அமாவாசை என்னதுக்கா? அமாவாசை என்னது? எதுப்பா அமாவாசை என்னதுப்பா? சும்மா இருக்குப்பா. அமாவாசை உனக்கு தெரியுமா? அது சொல்லு. அமாவாசை என்ன தெரியும் உனக்கு? எது ஒண்ணு தெரியாது. அமாவாசை என்னமா? நிலா இருக்கா டார்க் மூன் அப்படிதானே? சரி, இந்த நாள்ல நிலா இருக்குதோ இல்லையோ தேவன் நம்மோடு இருக்கிறார். யார் நம்மோடு இருக்கிறார்? தேவன் நம்மோடு இருக்கிறார். இனி சூரியன் உனக்கு சூரியனும் சந்திரனும் பிரகாசிக்காம தேவனே உனக்கு நித்திய வெளிச்சம். சரியா? ஆகவே நமக்கு நிலா இருந்ததோ இல்லையோ, சூரியன் இருந்ததோ இல்லையோ, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுளுக்கு சொன்னாரு, வெளிச்சம் உண்டாயிற்று. வேதத்துல இது எப்போ வருது? 3வது வசனம். ஆதியாகமம்
1வது அதிகாரத்தில் 3வது வசனம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம். எந்த சூரியன் சந்திரன் எப்ப சிருஷ்டிக்கப்படுதுன்னு தெரியுமா? எந்த நாள்ல? சும்மா சொல்லுங்கம்மா. வெளிச்சம் உண்டானது முதல் நாள். சூரியனும் சந்திரன் உண்டாக்கப்பட்டது 4வது நாள். அப்ப சூரியனும் சந்திரனும் உண்டாக்கப்படும் முன்பே ஒரு தெய்வீக வெளிச்சம் உண்டாகும். புரியுது? அந்த வெளிச்சம் தான் இப்ப நம்மளோட இருக்கு நடப்பிக்கும் போது. இந்த தெய்வீக வெளிச்சம் இருந்தாலும் அங்க ஒரு கிரியேஷன் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? இந்த தெய்வீக வெளிச்சம் இருந்தாதான் முதல்ல என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். அது என்ன வெளிச்சம்? தெய்வீக வெளிச்சம். அந்த வெளிச்சம் வந்தாதான் 2வது நாள்ல இருந்து ஒவ்வொன்றாய் உருவாக்கப்படுது. புரியுதா உங்களுக்கு? அந்த வெளிச்சத்தை தேவன் இப்பொழுது உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், உங்க ஒவ்வொருடைய குடும்பங்களிலும், உங்க ஒவ்வொருடைய தனிப்பட்ட தொழிலும், எதிர்காலங்களிலும் இப்பொழுது கட்டளையிடுகிறார். அந்த வெளிச்சம் உருவாவதற்கு முன்பாக 2வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, பூமியானது ஒழுங்கின்மையும் ஆழத்தின் மேல் இருளா இருந்தது. தேவன் உண்டு பண்ணின பூமியில ஒரு ஒழுங்கின்மை இருக்கு. நான் வேதம் தான் சொல்றேன். மொத்த பக்கத்துல இருக்குது. 2வது வசனம் சொல்லுது பூமியானது பைபிள் வச்சிருக்கியாமா? பைபிள் வீட்டுல உண்டவனுக்கு ஞாயிற்றுக்கு வரல, பைபிள் இனிமேல் கையில் வச்சுக்க. ஆலயத்துக்கு வரமா பைபிள் வச்சுக்க. சரியாமா? அது ஒன்ன பாதுகாக்கும் அந்த பைபிள். ஹல்லேலூயா. சரியா? சொல்லுங்க, வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. யோசிச்சு பாருங்க, இந்த பூமிக்கு ஆழத்துல ஒரு இருள் இருக்கு. தேவன் இப்போ சொல்றாரு, அந்த 3வது வசனத்துல வெளிச்சம். ஒரு வார்த்தை, வெளிச்சம். உங்க இருதயத்தின் ஆழத்துல, உங்க குடும்பத்தின் உள்ள, உங்க வீட்டுக்கு உள்ள, உங்க தொழிலுக்குள்ள, உங்க உறவுகளுக்குள்ள ஒரு இருள், சத்ருவாகிய சாத்தானால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இருள், தேவன் இப்போது வெளிச்சமாய் கடந்து வருகிறார். இந்த அமாவாசை நாள்ல நிலவால் பிரகாசிக்க முடியாத, நிலவால் வெளிச்சம் தர முடியாத இந்த நாள்ல தேவன் உங்களுக்கு வெளிச்சமாய் கடந்து வருகிறார். இந்த வெளிச்சம் சும்மா வருகிற இந்த வெளிச்சத்தினால என்ன பிரயோஜனம் இருக்கா? முதல் நாள் வெளிச்சம் வந்தா 2வது நாள் என்ன வரும்? 2வது நாள் எங்க வரும்? வாசிங்க. 3வது நாள் என்ன வரும்? 4வது நாள் என்ன வரும்? 5வது நாள் என்ன வரும்? 6வது நாள் என்ன வரும்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாய் தேவன் நம்முடைய கிரியைகளை செய்வார், ஒவ்வொன்றையாய் உருவாக்குவார். இன்றைக்கு முதல்ல உங்க வாழ்க்கையில் வெளிச்சத்தை அனுப்புறாரு. உங்க வாழ்க்கையில் எதெல்லாம் இல்லாம இருந்தோ எல்லாவற்றையும் தேவன் என்று உருவாக்க போகிறார். உங்க வாழ்க்கையில் எதெல்லாம் தேவையா இருந்தோ அதையெல்லாம் உருவாக்க போகிறார். புரியுதா? அதற்காக ஒரு வெளிச்சத்தை கட்டிருக்கிறார். அந்த வெளிச்சம் உங்கள் அகத்தின் இருளை மாற்றுகிறது. சத்துருவால் நீங்கள் வெறுமையாக்கப்பட்டீர்கள். அநேக ஆசீர்வாதங்களோட தேவன் உங்களை படைக்க சித்தம் கொண்டிருந்தார். ஆனால் சத்துருவாகிய சாத்தான் எப்படி அந்த பூமியை வெறுமையாக்குனாரோ அதே போல உங்க வாழ்க்கையை இப்ப வெறுமையாக்கி வச்சிருக்கா. இந்த வெறுமை அனைத்தையும் தேவன் இப்ப மாற்றுகிறார். தேவன் ஒவ்வொன்றாய் உருவாக்குகிறார். நீங்க பார்த்திருக்கலாம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை உருவாக்குவாரு. அதுக்கு கடைசி வசனம் சொல்லுது, 1:31 சொல்லுகிறது, தேவன் எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார். எப்படி கண்டார்? நல்லது என்று கண்டார். உங்க வாழ்க்கைய ஒருவேளை இவ்வளவு நாளும் உங்க மனசாட்சிக்கோ, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கோ, உங்க உறவுகளுக்கோ, உங்க குடும்பங்களுக்கு, ஏன் உங்களுக்கே உங்க வாழ்க்கை நல்லது போல தெரியாது. எதுக்குடா இந்த வாழ்க்கை அப்படின்னு தோணுதா இல்லையா? எதுக்குயா இந்த பாடுகள் நிறைந்த வாழ்க்கை? ஆனா இன்றைக்கு தேவன் நல்லது என்று காணும்படியாக உங்க வாழ்க்கை மாறுது. உங்க வாழ்க்கை நீங்கள் நல்லது என்று சொல்லும்படியாக, உங்கள் உறவுகள் நல்லது என்று சொல்லும்படியாக, உங்க சுத்தி இருக்கிறவங்க வாழ்க்கை நல்லாயிட்டு சொல்லும்படியாக தேவன் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சொல்ல வேண்டும். உங்க வாழ்க்கையில் அனைத்தையும் சம்பூர்ணமாய் தந்து உங்களை தேவன் அனுப்புவார். என்னென்ன தேவைகளோடு நீங்க வந்தீங்களோ நான் அறிய, நானால் தேவன் அறிந்திருக்கிறார். என்னென்ன சூழ்நிலைகள் நீங்க வந்தீங்களோ நான் அறிய, நானால் தேவன் அறிந்திருக்கிறார். என்ன வேணும்னு நீங்க இந்த அமாவாசை ஜெபத்துக்கு வந்தீங்களோ நான் அறிய, நானால் தேவன் அறிந்திருக்கிறார். விசுவாசித்தவளை பாய்க்குவது. விசுவாசம் உண்டா? விசுவாசம் உண்டா? இப்பொழுதே கிரிய ஆரம்பிக்கிறது. ஒரு வசனத்தை வாசிப்போம். அந்த வசனத்திலிருந்து வேகமா 6:30 to 8:30 அப்படின்னா 6:30 முதல்ல துவங்கி 8:30க்கு முடியும்னாங்க. மணி இப்ப 8:05 ஆயிடுச்சு. நம்ம 8:30க்கு முடிப்போம். அடுத்து கொஞ்சம் ஜபங்கள் காரியங்கள் எப்படி அந்த நிமிஷம் நேரம் ஆயிடும். ஆகவே வசனத்தை வேகமாக எடுத்துருவோம்.
எல்லாரும் எசேக்கியேல் எடுத்துக்கோங்க. எசேக்கியேல் 37வது அதிகாரம். எல்லாருமே இருக்கிறாங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 37வது அதிகாரம் அவருடைய 3வது வசனத்துல அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், போல் எலும்புகள் என்னம்மா வாசித்து இருந்துப்பா? பைபிள் வச்சுக்கமா? இதுதான் ஒரு கூட வாசிங்க. அந்த பிள்ளை கேட்கல. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா உயிரடையுமா என்று கேட்டார். என்று கேட்டார். அதற்கு போதும். நான் இப்போ உங்ககிட்ட கேட்டேன், எலும்புகள் உயிரடையுமா? எலும்புகள் உயிரடையுமா? எலும்புகள் உயிரடையுமா? எலும்புகள் உயிரடையும் அப்படின்னு சொல்றவங்க கை வச்சு ஒரு அல்லையா சொல்ல யாரு சொல்லணும்? எலும்புகள் எங்க உயிரடையும்? எலும்புகள் சூப்பாகும். எப்படி? எலும்புகள்னா சூப்பாகும், ஆனா எலும்பு உயிரடையாது. அப்படிதாங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை எடுத்து ஒரு வாசிங்க. இப்போது பெண்கள் ஒரு வாசிங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை ஒரு வாசிங்கமா எல்லாரும் கேட்கட்டு. எங்க இருந்து எடுத்தாரு வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். என்ன எடுத்தாரு ஆதாம்கிட்ட இருந்து? அது என்ன ஆச்சு? எங்க கொண்டு வந்தாரு? இப்ப எலும்புகள் உயிரடையுமா? என் தேவனால் எலும்பு உயிரடையும். ஏன்னா அந்த எலும்பை உருவாக்கினது யாருதான்? என் தேவன் தான். நீங்க என் தேவனே சொல்லுங்க. என் தேவன் தான் அந்த எலும்பை உருவாக்குனார். எங்க இருந்து? எப்படி? எலும்பு எங்க இருந்து உருவாச்சு? எலும்பு எங்க இருந்து உருவாச்சு? சும்மா சொல்லுங்க. மண்ணில இருந்து. எலும்பு எங்க இருந்து உருவாச்சு? மண்ணில. ஒரு நாள் ஏதேன் தோட்டத்துல இருந்து ஆண்டவர் ஒரு பிடி அந்த மண் என்னாச்சு? அந்த மண் என்னாச்சு? உங்க கையில ஒரு பிடி மண் இருந்தா என்ன செய்வியா? எனக்கு செய்வியா? சும்மா ஆனந்தி பாவனா எனக்கு வேற ஆனந்தி யாராவது உண்டுமா? ஒரு பிடி மண்ணுல நம்ம வேணும்னா ஒரு செடி நட முடியும். செடி நட்டா அது வளர்ந்துறதுக்கு ஏதாவது கேரண்டி உண்டுமா? நம்ம நடுற செடி எல்லாம் வளர்ந்துருங்கிறதுக்கு ஏதாவது கேரண்டி உண்டா? வேதம் சொல்லுது, பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும். பவுல் யாரு? உங்க வீட்டுக்கு பின்னாடி வீட்டுல இருக்கிற பவுலா? இது யாரு பவுல்? தேவ ஊழியர். நிறைய நிறுவனங்களை எழுதின ஒருவர். நடுறது அவராகவே இருந்தாலும் அப்பல்லோ அவருடைய உடன் ஊழியர். அவர் தண்ணி விட்டாலும், அதாவது பவுல் நட்டாலும் என்ன பார்த்துட்டே இருக்கணும். திடீர்னு இதே மாதிரி இந்த பிள்ளை கவனிக்கணும் இந்த மாதிரி சொல்லிடுறாங்கவே. என்ன பார்த்துட்டே இருக்கு? 20 நிமிடங்கள் மாத்திரம். அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்கிறது யாரு? தேவன். அதற்குள்ள ஜீவனை கொடுக்கிறது யாரு? தேவன். அப்ப நம்மகிட்ட ஒருபடி மண் இருந்தா மிஞ்சி போன ஒரு செடியை நடுவோம், அது வளருமோ வளராதோ நமக்கு தெரியாது. ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற, நீங்களும் நானும் நம்பி கடந்து வந்திருக்கிற தேவனுக்கு கையில ஒருபடி மண் இருந்தா ஒரு மனுஷன். என்னது? ஒரு மனுஷன். ஒரு துண்டு எலும்பு இருந்தா ஒரு மனுஷன். இப்படிதான் துவங்கியது, இப்படிதான் ஆரம்பித்தது. என் தேவன் செய்கிற எல்லாமே அதிசயம். அவருடைய நாமம் என்னது? அதிசயமானவர். உங்களுக்கு இந்த ஆண்டுதான் வாக்குத்தத்தத்தை பார்த்து அதிசயத்தின் ஆண்டு. என்ன ஆண்டு? அந்த வசனம் என்ன சொல்லுது? அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை அதை செய்து அனுப்புவார். 6 மாசம் முடிச்சிச்சு. எங்கேயும் செய்யப்படாத அதிசயத்தை அவங்க செய்ய போறாரு. யாரு ஆராதிக்க விடும்? நம்ம தான் ஒரிஜினல். யார் கிரியேட்டரோ அவங்களை ஆராதிக்கும். உங்களையும் என்னையும் படத்தை தேவத்தை ஆராதிக்கிறோம். அவர் ஒரு கேள்வி கேட்காரு, எலும்புகள்
இப்ப நீங்க சொல்லுங்க, எலும்புகள் உயிரடையுமா இல்லையா? உயிரடையும். ஏன்னா துவக்கமே எலும்புல இருந்துதான் இங்க உயிர் ஆரம்பிச்சிருக்கு. எலும்புல இருந்துதான் இங்க இருக்கிற அக்காக்கள் எல்லாமே ஜீவனுள்ளோர் எல்லாருக்கும் தாயான ஏவாள் உருவானது எலும்பு. வேதம் சொல்லுகிறது, ஆதாம் அவளுக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். எவளுக்கு? யோசிச்சு பாருங்க, அவளுக்கு எப்படி? அவளுக்கு ஏவாள் என்று. புரியுதா? அவளுக்கு தமிழ் எவ்வளவு அருமையாக இருக்கிறது. அவளுக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். அவள் ஏவாள். யார் அந்த பெயர் வச்சாலும் அவள் ஜீவனுள்ளோர் எல்லாருக்கும். அப்ப ஜீவனுள்ளோர் எல்லாருக்கும் தாயானவளுக்கு ஆரம்பமே எங்க இருந்தா? இப்ப இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் கூப்பிட்டாங்க, வாப்பா. எசேக்கியேல் தீர்க்கதரிசி போறாரு, ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. அங்க பார்த்தா எல்லாம் எலும்பு. என்ன எலும்பு? என்ன எலும்பு? அது 2ஆம் வசனம் சொல்லுது, உலர்ந்த எலும்பு, காய்ந்த எலும்பு. எப்படி? காய்ந்த எலும்பு. இந்த காய்ந்த எலும்ப நாய் கூட தொடாது. ஒண்ணுமே இருக்காது இல்லைங்க. காய்ந்த எலும்பும் கடித்தெறிந்த ரொட்டி துண்டுன்னு சொல்லுவாங்க அந்த பழைய காலத்துல. அதாவது கம்யூனிஸ்ட் காலத்துக்கு காய்ந்த எலும்பும் கடித்தெறிந்த ரொட்டி துண்டு தான் கிடைக்கும். அதே போல அவர்கள் கொள்கையை ரொம்ப பிடிப்பா இருப்பாங்க. இந்த காய்ந்த எலும்புகள் இடத்துல கொண்டு விட்டு கேட்கிறாரு, இந்த எலும்புகள் உயிரடையுமா? இது உயிரடைய வாய்ப்பு இருக்காது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்ன அனுப்பியிருக்காரு உங்க மத்தியில இந்த நேரத்துல. இங்க இது யாரு இந்த காய்ந்த எலும்புகள்? அந்த 37வது அதிகாரம் 11வது வசனம் நினைக்க வாசிங்க பாப்பாங்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். இந்த எலும்பு யாருன்னா ஒரு கூட்டம் ஜனங்கள். அவர்கள் சொல்றாங்க, எங்க எலும்பெல்லாம் உலர்ந்து போயிட்டு. ஏன் எலும்பு உயர்ந்து போயிட்டுனா, எங்க நம்பிக்கை எல்லாம், எங்க வாழ்க்கையில இனி ஒரு நல்லதும் நடக்காது, எங்க வாழ்க்கையில இனி ஒண்ணுமே காலத்திலையும் சரியான வேளையிலையும் நடக்காதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. உங்களை போல ஐயா என்னையா, நானும் ஆராதிக்கிறேன், நானும் ஆலயத்துக்குள்ள இருக்கிறேன், நானும் தேவனை தேடுகிறேன், ஆனால் நான் எதிர்பார்த்த நன்மைகள் எதிர்பார்க்கிற வேளையில என் வாழ்க்கையில வர காணும். இன்னைக்கு நினைக்கிறேன் நாளைக்கு ஆகுது, நாளைக்கு நினைக்கிறேன் அடுத்த வாரம் ஆகுது. 2026 ஜனவரி 1ஆம் தேதி நம்பிக்கைகளோடு துவங்கினேன், ஆனா இனி வாய்ப்பில்லை அப்படி நினைக்கிறீங்களா யாராவது? அப்படி உள்ள எண்ணங்களோ சிந்தைகளோ எப்பவாவது ஒருவேளை மின்னல் வேகத்திலேயாவது உங்க மனசுக்குள்ள வந்து போயிருக்கிறா? அதே போலதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் எங்கள் எலும்புகள் எல்லாம் உயர்ந்து போயிட்டு. காரணம் என்ன? எங்க நம்பிக்கையெல்லாம் அற்று போயிட்டு. இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படிப்பட்ட ஜனங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் எசேக்கியேல் ஒரு தீர்க்கதரிசி இதே மாதிரி ஒரு மயக்கம் கொடுத்து அவங்க முன்ன அனுப்புறாரு. போப்பா, ஐயா ஜனங்கள்லாம் காய்ந்து போயிருக்காங்க, முடிந்து போயிட்டு நினைச்சிருக்காங்க, அவங்கள உயிரடைய பண்ணனே, அவங்களை உயிரடைய பண்ணு. நீ போய் அவர்கள் மத்தியில வசனம் சொல்லு, நீ போய் அவர்கள் மத்தியில தீர்க்க தரிசனம் சொல்லு, அவர்களை நான் இன்று உயிரடைய பண்ணுகிறேன், அவர்கள் வாழ்க்கையில முடிந்து போன அத்தனை நான் மீண்டுமாய் உருவாக்குகிறேன். எதெல்லாம் முடிந்து போயிற்றோ, எதெல்லாம் தீர்ந்து போயிற்றோ, அது எல்லாவற்றையும் நான் மீண்டும் உருவாக்குகிறேன். ஏன்னா நம்முடைய ரட்சகர் ஒரு வார்த்தை சொல்றார், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்கள் உயிரோடு. டிஃபரெண்டான வார்த்தை இருக்கு. இந்த உலகத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு இப்படி சொல்ல முடியுமா? யாராவது ஒரு ஆள் சொல்லுவாங்களா? மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்கள் உயிரோடு. யாருக்காவது சொல்ல முடியும் நினைக்கிறீங்களா? என் பிறந்த நாள் 25/12/1978. 22ஆம் தேதி 12ஆம் மாசம் என்ன நாள் தெரியுமா? எனக்கு ஒரு இறந்த நாள் வரும். அது ஒருவேளை 25/12/2078 இருக்கிறான். நீங்க நினைக்கிற ஆசையை பாரு, 100 வயசு சொல்றாங்க. சரி, மேக்சிமம் சொல்லுவோமே, வெரி மேக்சிமம் சொல்லுவோம். பைபிள் சொல்றதோட கூட சொல்லியாச்சு. பிறந்த நாளும் இறந்த நாளும் எல்லாருக்கும் இருக்கும். உயிர்த்த நாள் யாருக்காவது உண்டுமா? உலக சரித்திரத்தில் அப்படி யாருக்காவது உண்டுமாங்க? ஆனா ஒருவருக்கு உண்டு. அப்படிங்க, அவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம், அவரை தான் ஆராதிக்கிறோம், அவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அந்த இயேசு இன்று உங்க வாழ்க்கையில எவையெல்லாம் மறித்து போனதோ, எவையெல்லாம் முடிந்து போனதோ, அவை அனைத்தையும் என்று உயிர்ப்பிப்பார். அவை அனைத்தையும் உயிர்ப்பித்து தான் அனுப்புவார்.
அவருக்கு 2 சகோதரிகள் இருந்தாங்க. பேர சொல்லுங்க. ஒண்ணு மார்த்தாள், இன்னொன்று மாறாதவள். மரியாள். மார்த்தாள் ஒண்ணு, மரியாள். ஒரு நாள் இந்த லாசருக்கு கொரோனா வந்தது. என்ன வந்து லாசருக்கு கொரோனா அது எல்லாம் எழுதுறாங்க. அப்ப லாசருக்கு கொரோனா வந்தது. அப்ப இயேசு எங்க இருக்காரு? பக்கத்து ஊருக்கு போயிருக்காரு. இயேசுக்கு சொல்லி அனுப்புறாங்க, ஐயா உங்க ஃப்ரெண்டு லாசருக்கு இப்ப கொரோனா, நீங்க உடனே வரணும். இந்த வசனம் சொல்லுது இயேசுவுக்கு மிகவும் அன்பா இருந்த குடும்பம். லாசரை யாரோ தேர்ட் பார்ட்டி நினைச்சாங்க. உங்களை போல இயேசுவுக்கு மிகவும் அன்பா இருந்த ஒரு குடும்பம். இயேசுவுக்கு மாத்திரம் அன்பா இருக்கிறது, இயேசுவும் அதை விட அன்பா இருந்தாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க இயேசுவிடத்தில் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறீர்களோ அதை விட 1000 மடங்கு உங்களுக்கு தேவன் நெருக்கமாக இருப்பார். நீங்க அவரை எவ்வளவு தேடுகிறீர்களோ அந்த அளவுக்கு அவர் உங்களுக்கு நெருக்கமாக இருப்பார். நான் ஒருவருடைய வாசலை தட்டுகிறேன், அவன் கதவை திறந்தான். நீங்க கதவை மாத்திரம் திறந்தா போதும். எப்படி தேவன் உங்களோட ஐக்கியம் கொள்வார்னா, நீங்க கதவை மாத்திரம் அவருக்கு திறந்தா போதும். அவர் உங்கள் வாசல் படியில் இருந்து கதவை தட்டுகிறார். கதவை திறந்தா அவர் உங்களோட போஜனம் பண்ணுவார். யாரு? மோடி ஐயாவா? இல்ல விஜய் இளைய தளபதி விஜயா? இல்ல ஸ்டாலின் ஐயாவா? இல்ல ட்ரம்பா? உலகத்தை எல்லாம் உருவாக்குனவர், இந்த சார்வபௌமையும் உருவாக்குனவர், ஒரு நொடி பொழுதில் எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் உங்களோடு கூட போஜனம் பண்ணுவார். சின்ன வேலை, அவருடைய சத்தம் கேட்டு கதவை திறக்கணும். அவருடைய சத்தம் கேட்டு கதவை திறக்கணும். ஆகவே ஒன்றை நினைவுபடுத்த வருகின்றீர்கள், லாசரும் அவருடைய குடும்பமும் மாத்திரம் இயேசுவோடு அன்பா இருக்கவில்லை, இயேசுவும் அதோடு அன்பா, அதை விட அதிகமாக அன்பா இருந்தார். இப்ப லாசருக்கு கொரோனா பாருங்க. மாட்டால் மரியாதை பார்க்காம என்னடா பேசி சொன்னது எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடி வந்துருவாருன்னு பார்த்தா வரலையே. 2 நாள் கழியுது. வைத்தியர் சொல்றாரு இனி வாய்ப்பில்லை, 3 மணி நேரம் தான் லாசரு மூச்சு விடுவார். அதுக்கப்புறம் அதனால உங்களுக்கு சொந்தங்களுக்கு எல்லாம் சொல்லி இருப்பீங்க, லாசரு வெரி சீரியஸ். ஒரு தந்தி அடிக்கிறாங்க. என்ன அடிக்கிறாங்க? ஒரு டெலகிராம் அடிக்கிறாங்க. டெலகிராம் யாரெல்லாம் பார்த்திருக்கா? டெலகிராம் தெரியுமா உனக்கு? இன்ஸ்டாகிராம் தெரியுமா? கிரேட். உனக்கு தம்பி தெரியுமா டெலகிராம்? டெலகிராம்னா அந்த நாங்க வாழ்ற காலத்துல அடிக்கிறது, வேற ஒண்ணுமே போட மாட்டாங்க. ஸ்டார்ட் செத்தாலும் குழந்தை பெற்றாலும் என்னன்னே தெரியாது. ஏன்னா இதுக்கு மேல வைக்கிறதுக்கு அமௌண்ட் கூடிரும். இந்த வார்த்தைக்காக அமௌண்ட். இப்படி ஒரு டெலகிராம் அடித்தாச்சு. வரல, இயேசு வரல, லாசரு மரித்தான். யாரு? லாசரு யாருங்க? லாசரு யாரு? இயேசுவுக்கு மிகவும் அன்பா இருந்தார். லாசரு மரித்து போனார். இயேசு வரல. லாசரை கல்லறையில் வச்சுட்டாங்க. இயேசு வரல. 1 2 3 4 4வது நாள் இயேசு வந்திருக்காரு. இயேசு வந்து நேரம் எங்க இருக்கிறாரு? லாசருவை வைத்த கல்லறை அன்றைக்கு. யார் எங்க இருக்கிறார்? லாசரு கிட்ட கல்லறை அன்றைக்கு 2 பேர் ஓடி வராம அந்த ஜனக்கூட்டத்தோட ஒன்றியாரு. இன்னொன்னு இயேசு சொல்றாரு, இருக்கட்டும், அந்த கல்ல மாத்திரம் கொஞ்சம் மாத்தி விடு. இதுக்கு அந்த சகோதரிகள் சொன்ன வார்த்தை நீங்க கேள்விப்பட்டீங்களா? என்ன சொன்னாங்க? 4 நாள் ஆயிடுச்சியா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில உங்க உறவுகள் எல்லாம் உங்களை மிகவும் நேசிக்கும். உங்க சொந்தங்கள் எல்லாம் உங்களை மிகவும் நேசிக்கும். உங்களை பெற்றவங்க உங்களை நேசிப்பாங்க. நீங்க பெற்றவங்க உங்களை நேசிப்பாங்க. ஆனால் மரித்து போனால், ஆனால் முடிந்து போனால், அவர்களுடைய கண்களுக்கும் காதுகளுக்கும் சிந்தைகளும் புலனும் சொல்லும் இது நாரி போகணும், இனி இது நாரி போகும். ஆனா உங்களை என்னை மீட்டெடுத்த ரட்சகர் சொல்றார், ஒன்றும் நாறுவதில்லை. கனடா கல்ல லாசருவே வெளியே வா. எத்தனை அதிக நாட்களாய் நாரி போறவங்க வாழ்க்கையா இருந்தாலும் ஒரு வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வரும். அந்த வார்த்தை உங்களை விடுவிக்கும். உங்க வாழ்க்கையை உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை சொந்தம்னு சொல்றதுக்கு வெட்கப்படலாம். யார நாரி போற வாழ்க்கை, தோற்று போற வாழ்க்கை, இழந்து போற வாழ்க்கை, தேவையில்லாத வாழ்க்கை. சகோதரி தான் லாசருவை நேசிச்சவாதான். ஆனா லாசருவை திறந்தா என்ன ஆகும்?
லாசரு மாறி போனான். லாசரு மாறிட்டா லாசரு நாறிடுவா. ஆகவே அந்த கல்லை திறந்து அவருடைய சகோதரனை பார்க்க அவ விரும்பல. என்ன திறந்தா நாரோ. நீங்க ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், உங்களை யாரு கைவிட்டாலும், யார் விட்டு விட்டாலும், உங்களை விட்டு விடாத ஒரு தேவன் உண்டு உங்க வாழ்க்கையில. ஆயா நான் கூப்பிட்டும் ஒண்ணுமே சத்தம் கொடுக்கலாம். ஒரு பேரற்புதத்தை, அதிசயத்தை, ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய தேவன் காத்திருக்கிறார். ஆகவேதான் இன்னைக்கு இந்த 2026ஆம் ஆண்டு இந்த 7ஆம் மாதமான ஜூலை மாதத்துல இந்த 14ஆம் நாள் இந்த ராத்திரி இந்த மயக்கு பிடித்து லாசரு நான் பேசுறேன். அவருடைய வாழ்க்கையில் சில அற்புதங்கள் தாமதமானது. 2000 ஆண்டுகளாக அது பேசப்படுகிறது. 2000 ஆண்டுகளாக அது பேசப்படுகிறது. லாசருக்கு காய்ச்சல் வந்து ஒரு சுகம் கொடுத்திருந்தாரு, வெளியே சொல்லப்பட்டிருக்காரு. உங்க வாழ்க்கையில சில அற்புதங்கள் தாமதமாக இருக்கும். சில அற்புதங்கள் தாமதமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த சில நன்மைகள் தாமதமாக இருக்கும். காலங்கள் தலைமுறைகள் தோறும் சொல்லும்படியான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உங்களை தேவன் காத்திருக்க வைப்பது தலைமுறைகள் தோறும் சொல்லுகிற ஆசீர்வாதங்களுக்காக. ஏதோ குச்சி முட்டாய் கையில கொடுத்து ஏமாற்றி விடுறவர் அல்ல என் தேவன். உங்களை அநேகத்திற்கு அதிபதியாக அழைத்தவர். உங்களை அநேகத்திற்கு அதிபதியாக அழைத்தவர். ஒரு போலியான வாக்குறுதிகளை சொல்லி ஆட்சியை பிடிக்க ஏமாற்ற வருகிற ஒரு சராசரியானவர் அல்ல என்னுடைய தேவன். உங்களை ராஜாக்களாய், ஆசாரியர்களாய், யுகமாய் அவரோடு வாழ வைக்க உங்களை அழைத்த தேவன். ஆகவே கலங்காதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, வார்த்தைகள் மாறி போகிறது. நான் போகிற திசையிலே பயணிக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஐயா, என் வாழ்க்கையில என்ன நடக்கும்னு கேட்கிறீங்களா? எதுங்க நடக்காது, எது நடக்காது. நான் முதல்ல சொன்னதை மீண்டும் சொல்லுகிறேன், உங்களுடைய விசுவாசத்திற்காக சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது, தேவன் மனிதனால உண்டு பண்ணார். இதை எப்படிங்க நம்புறது? இதை எப்படி நம்ம நம்மளை பார்த்தா மண்ணு மாதிரியா இருக்குது? மண்ணு மாதிரியா அங்க இருக்கு? மண்ணு மாதிரியா இருக்கு? இது அறிவியலும் விஞ்ஞானமும் ஆய்வு கூடங்களும் வளரும் வரைக்கும் யாராலும் ஏற்றுக்கொள்ள கூடாத ஒரு உண்மையா இருந்தது. புரியுது? ஆய்வு கூடம் தமிழ்ல இங்கிலீஷ்ல தான் உங்களுக்கு தெரியும். லேப் ஸ்பெஷலிட்டி எல்லாம் வரும். யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உண்மையா இருந்தது. மனுஷனை பார்த்தா மண்ணா இல்லைங்க. ஆய்வு கூடங்கள் வந்தது, விஞ்ஞானம் வளர்ந்தது. மனிதனுடைய உடலில் இந்த மண்ணில் என்னெல்லாம் தனிமங்கள் இருக்கிறதோ அவை அனைத்தும் மனிதனுடைய உடலில் இருக்கிறது. மனித மொத்தம் 106 தனிமங்கள் உண்டு. இந்த 106 தனிமங்களும் உங்களுடைய உடம்பில் இருக்கிறது. வேதம் ஒன்றே மெய்யானது. வேதம் மாத்திரம் தான் மெய்யானது. வேதத்தை தவிர வேறு ஒன்று மனது இருந்தால் உண்டாக்கப்பட்டாரு சொல்லவே இல்லைங்க. அப்படி ஒன்று இருந்தாலும் எடுத்துக்குவாங்க, எங்கேயுமே இல்லை. அப்ப நான் மீண்டும் சொல்லுவேன், உங்களையும் என்னையும் உருவாக்குறவருக்கு தானே எப்படி உருவாக்குறான்னு தெரியும். பார்த்துக்கிறவனுக்கு என்னங்க தெரியும்? நம்ம எழுதிக்கிட்டே இருப்போம். நமக்கு பின்னாடி ஒருத்தர் எழுதுவான். நம்ம ஒரு சுழி போட்டா அவனும் ஒரு துளி போடுவான். ஏன்னா அவன் பார்த்துலாம் போடுறான். அநேக வேதங்கள் பார்த்து எழுதப்பட்டது. அநேக வேதங்கள் இதை காப்பி எடுத்து எழுதப்பட்டது. அவை அன்னை படவுடா எழுதப்ப பார்க்க வாய்ப்பே இல்லை. இதை மாத்திரம் விட்டு, எதை மாத்திரம் விட்டு, மண்ணில மண்ணாக்குனாலும் மாத்திரம் விட்டு வாய்ப்பு கிடையாது. மனுஷன் மண்ணில உண்டாயிருக்க மாட்டான். இந்த காளான் மாதிரி அங்க இருந்து கொடுத்துருப்பான் அப்படின்னு அவன் நினைச்சு எழுதுனான். ஏன்னா நம்புவதற்கு ஏதில்லாத உண்மையாகிறது. வேதம் காலங்கள் கடந்தது. அந்த மண்ணினால் உங்களையும் என்னையும் உண்டு பண்ணின. நீங்களும் மண்ணுதான், மண்ணுக்குள்ளே இருந்து எலும்புதான். மண்ணினால் உங்களையும் என்னையும் உண்டு பண்ணின தேவன் நம்ம வந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில் எல்லா நம்பிக்கைகளும் அற்று போயிற்று. தேவன் தம்முடைய ஊழியக்காரனாகிய சேக்கிய தீர்க்கதரிசி அனுப்பி இருக்கிறார். உங்கள் நம்பிக்கைகள் எதில் இருந்து வருவோம் அதை உயிரிழைய பண்ணி மீண்டும் வாழச் செய்வதற்கு அந்த 37ஆம் அதிகாரத்துடைய 7ஆம் வசனத்தை வாசிங்க. நேரம் 5 நிமிஷம் தான் வேகமா. 37 ஒரு இறைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போட சேர்ந்து கொண்டது. நான் தீர்க்க தரிசன முறையில் ஒரு இறைச்சல் உண்டாயிற்று, ஒரு அசை உண்டாயிற்று. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திற்கு கடைசி பகுதியை மாத்திரம் வாசிங்க. தேவ ஆவியானவர் சலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். எங்க அசைவாடி கொண்டிருந்தாரா? அதுக்கு முன்ன அந்த பூமி என்ன ஸ்டேஜில் இருந்து பூமியானது ஒழுங்குமையும்
பூமியானது வெறுமையும் ஆழத்தின் மேல் இருளா இருந்தது. அந்த இது அப்படியே விட்டுவிடல. அப்படி எல்லாம் சத்ருவாகிய சாத்தானால் உடைக்கப்பட்டு சீரழிக்கப்பட்டு மாற்றப்பட்ட போது தேவன் உருவாக்கின பூமி. முதல் வசனம் சொல்கிறது, துவக்கத்திலிருந்து துவங்குகிற வேதம் நம்முடைய வேதம். ஆதியிலே தேவன் பூமியை சிருஷ்டித்தார். அந்த பூமியாய் ஒழுங்கின்மையாய் சாத்தா மாத்தினான். அந்த பூமியை வெறுமையாய் சாத்தா மாத்தினான். அந்த பூமியை இருளாய் சாத்தா மாத்தினான். ஆயிரம் அங்கிருந்து ஒருவர் மாத்திரம் மாறவே இல்லை. அவர் யாரு? தேவாவியானவர். ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஏன்னா மீண்டுமாய் அந்த பூமியை உருவாக்கணும், மீண்டுமாய் அந்த பூமியை மறுசீரமைக்கணும். தேவன் உருவாக்குகிறவர் மாத்திரமல்ல, உருமாற்றுகிறவர். தேவன் உருமாற்றுகிறவர் மாத்திரமல்ல, புதிதாக்குகிறவர். சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில தவறாய் போயிரும், தாறுமாறாய் போயிரும். நம்ம நினைப்பதற்கு மேலாய் இன்னொன்றாய் சம்பவித்து விடும். அதை தேவன் அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. மீண்டுமாய் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். மீண்டுமாய் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குவார். மீண்டுமாய் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குவார். புரியுது? ஐயோ இனி அவ்வளவுதான், எனக்கு எல்லாம் முடிந்து போயிட்டு, என் வாழ்க்கையில எல்லாம் தீர்ந்து போயிட்டு எதை நினைச்சியோ, இதோ மீண்டும் ஒரு புதிய துவக்கத்தை தேவன் சொல்கிறார். வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நாம் பார்க்கிற இந்த வானமும் நாம் நடக்கிற இந்த பூமியும் ஒரு நாளில் ஒரு நொடியில் புதிதாய் மாற்றப்படும். எப்படி? இதை மாற்றுகிறவர் யார்? நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன். நம்ம பார்க்கிற இந்த வானத்தையும் பூமியையும் ஒரு நொடியில புதிதாய் மாற்றுகிற தேவனால் உங்க வாழ்க்கையில எதை மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில எதோ மாற்ற முடியாது நினைக்கிறீங்க? இந்த நொடியே உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் மாற்றி எழுதுவார். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன் அவர். யாருக்காக? யாருக்காக மாற்றணும் காலங்களையும் சமயங்களையும்? உங்களுக்காக, உங்களுக்காக, உங்க வாழ்க்கையில சில மாற்றங்களை செய்வதற்காக. எசேக்கியான் ஒரு ராஜா, ஏசாயான் ஒரு தீர்க்கதரிசி. எல்லாம் முடிந்தது. யாருக்கு வாழ்க்கையில? எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சது. பினிஷ்டு. பேக் பட்டிய பேக் எல்லாம் கட்டிக்கப்பா, கிளம்புற நேரம் வந்தாயிட்டு. இவருக்கு ஒரு தீர்க்க தரிசனம் முடிஞ்சிச்சு. யார் மிக்ஸ் பண்ணது? யார் முடிவு பண்ணது? யார் சொல்லி அனுப்பினது? தேவன். அப்போ முடிஞ்சிட்டு. தேவன் சொன்னா முடிஞ்சிச்சு. அந்த எசேக்கியா ராஜா சிவபுரமாய் திரும்பி ஆகிறாரு. சிவபுரமாய் திரும்பி ஆகிறாரு. ஐயா ஐயா, அதுக்கு ரகசியம் வேற ஒன்றும் இல்லை. மீதி உள்ள சம நமக்கு தேவையில்லை. எனக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் வேணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் வாழ்க்கை வேண்டும், நான் செய்ய வேண்டிய கடமைகள் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஆண்டவர் என்ன செய்தாருங்க? ஒரே நொடி பொழுதில், ஒரு நொடி பொழுதில் ஒரு சராசரியான மனிதன், தன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வேண்டுகோளுக்காய் அவர் ஒரு பேர் அற்புதம் செய்வாரு. ஒரு சூரிய கடிகாரம் 10 பாகை எங்க போகும்? பின்னிட்டு போகும். சூரிய கடிகாரம் பாகையில மாத்திரம் தானே போகணும். ஒரு சூரியனை பேஸ் பண்ணி சுத்துறது. 10 பாகை பின்னிட்டு போக செய்து அவருடைய ஆய்வில் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுப்பாரு. காலங்களையும் சமயங்களையும் மாற்றுவார். உங்களுடைய ஒரு விண்ணப்பத்திற்காக, உங்களுடைய ஒரே ஒரு ரிக்வஸ்டுக்காக தேவன் எதை வேணாலும் மாற்றுவார். ஆனால் உங்களை மாற்ற மாட்டாரு, உங்களை கைவிட மாட்டாரு. நீங்கள் கேட்கிற ஒரு கேள்விக்காக இந்த ராஜ்யங்களை வேணாம் தத்தளிக்கப்படுவார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவார். யாருக்காக? உங்களுக்காக, உங்களுக்காக. இதெல்லாம் சும்மா அவருக்கு நேரம் போகாம விளையாடுற விளையாட்டு இல்லை. நான் முதல்ல சொன்ன நம்முடைய தேவன் அதிசயமானவர். மேஜிக் மூமெண்ட்ஸ். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவார். அவர்களுக்கு கூப்பிடுகிற பிள்ளைகள் உங்களுக்காக. எல்லாவற்றையும் அவர் செய்வது உங்களுக்காக தான். எல்லாவற்றையும் அவர் நடப்பிப்பது உங்களுக்காக தான். எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பது உங்களுக்காக தான். ஒரு நாள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், அவரால் அனைத்து வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள் ஒரு கடலின் கரையில் 6 லட்சத்திற்கும் அதிகமான புருஷர்களோடு காத்திருந்தாக. பின்னால துரத்தி வர ஒரு கூட்டம். யாரு? பார்வோரும் அவன் கூட்டங்களும். இனி வாழ்றதுக்கு வழி இல்லை. ஒன்னே கடல்ல விழுந்து இல்ல, மீண்டும் பாவத்தின் அடிமையால், மீண்டும் சாத்தானின் கையில. உங்க வாழ்க்கையில ஒருவேளை அப்படி திரும்பி பார்த்தா தப்பி போறதுக்கு வழி இல்லை. முன்ன பார்வையில போறதுக்கு வழி இல்லை. ஏன்னா கையில பணம் இல்லை, செய்ய தொழில் இல்லை, கடன், குடும்பத்துல வேற உதவி செய்ய யாரும் இல்லை. மடிந்து போவதை தவிர வேறொன்றும் இல்லை என்று நீங்க நினைச்சா, நீங்க ஏதோ பிரச்சனையா கருதுகிறோ, எதோ போக முடியாது நினைக்கிறீரோ, அதிலே வழி ஏற்படுத்த வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார்.
நீந்தியும் போக முடியாது, தாண்டியும் போக முடியாத செங்கடல் நடுவுல வழி ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் என் தேவன். உங்க வாழ்க்கையில எல்லாமே முடிந்துன்னு நீங்க நினைச்சா இன்றைக்கு தேவன் நீங்க முடிந்துன்னு நினைக்கிற இடத்துல ஒரு வழியை ஏற்படுத்துவார். அந்த அசைவாடி கொண்டிருந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் இங்க ஒரு அசைவாடுகள் உருவாகுது, ஒரு இறைச்சல் வருது. அந்த எலும்புகள் ஒவ்வொன்றும் தன் தன் எலும்புகளோடு சேர்ந்தது. அதுவரைக்கும் பிரிந்து போயிருந்தது, அதுவரைக்கும் பிரிந்து போயிருந்த உறவுகள், அதுவரைக்கும் தாறுமாறாகி போன உறவுகள், அதுவரைக்கும் நம்மை விட்டு தூரமாய் போன ஆசீர்வாதங்கள், அதுவரைக்கும் நம்மை விட்டு தூரமாய் போன சுகங்கள் ஒவ்வொன்றும் இப்போது வந்து கொண்டு சேருது. ஒவ்வொன்றையும் ஒன்று சேர பண்ணுகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கைகளுக்கு எட்டாமல் போன அனைத்தும், ஆசித்தும் நேசித்தும் கிடைக்காமல் போன அனைத்தும் இப்பொழுது சேரப்படுகிறார். தேவன் சேரப்படுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோபு கிரேட்டஸ்ட் ஒன் பைபிள் ஒவ்வொருவருக்கு அந்த ஸ்பெஷல் சர்டிபிகேட் உண்டு. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விளைகிறவன் ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருந்தார் தேவன். ஒரு நாள்ல அவனுக்கு இருந்த ஒரே ஒரு உறவு அவனுடைய மனைவி மாத்திரம். அந்த மனைவி நான் போடா யோபு, நீ எது செத்து போடான்னு. ஆனா தேவன் நியமித்த ஒரு நாள் வந்த போது அந்த உறவு ஒன்றிணைந்து மீண்டும் 10 பிள்ளைகளை பெற்றெடுக்கவும் நீண்ட நாள் வாழவும் செய்த தேவன் ஏற்றும் என்று மாறாதவர். உங்களை விட்டு போன உறவுகள், உங்களை விட்டு தூரமாய் போன சொந்தங்கள், உங்களை விட்டு விலகி போன நன்மைகள், உங்களை விட்டு விலகி போன உங்கள் சரீரத்தின் சுகங்கள் அனைத்தும் விட்டு உங்களோடு வந்து சேர்கிறவர்களாய் மாறினார். தலைமுறைகளாக நீங்கள் ஆண்டு அனுபவித்து வந்த இடங்களை அபகரித்துக் கொண்டவர்கள் கையில் இருந்த கடவுள் பிடிங்கி உங்க கையில் தர போறாங்க. நீங்க வாழ வேண்டிய அந்நிய புத்திரன் வரங்கள் உங்களுக்கு வந்து சேரும். எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தான் பாருவோம். இவங்க வேலை செய்தா இவங்களுக்கு ஒரு கூலோ கஞ்சியோ தான் கொடுப்பான். ஒரு நாள் புறப்படப்படும் போது அவருடைய அத்தனை ஆசீர்வாதங்களை இருந்த கையில கொடுத்துட்டாங்க. உங்களை சும்மா விடுவிக்க மாட்டாங்க. நீங்க இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்கள், இழந்து போன அத்தனை சுகங்கள், இழந்து போன அத்தனை நன்மைகள், இழந்து போன அத்தனை உறவுகள் தாண்டுதான் தேவன் அந்த தேவன் நேற்று வேண்டும் என்று மாறாதவர். நேரங்கள் மிக மிக சுருக்கமாக இருக்கிறதா? ஷார்ட்டா போயிருது. 37:10 மாத்திரம் வாசிங்க போதும் நினைக்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். எப்படி எனக்கு கற்பிக்கப்பட்டது நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி எனக்குள் பிரவேசித்தது. தப்புமா? ஆவி அவருக்குள் அவருக்குள் பிரவேசித்தது. அவர்கள் உயிரிழந்து காலூன்றி மகா பெரிய சேனையா. எங்க யோசிச்சு பாருங்க. இந்த துவக்கத்துல பார்த்தோம் அங்கங்கேயா செதறி போய் கிடந்த எலும்புகள், காய்ந்து போய் யாருக்கும் பிரயோஜனப்பட்டு கிடந்த எலும்புகள். காய்கள் நம்ம என்ன சொன்னோம்? நாய்க்கு கூட தேவையில்லாத நிலைமையில இருந்த அந்த எலும்புகள், நாய் கூட எடுக்க விரும்பாத லெவலில் இருந்த அந்த எலும்புகள் ஒரு பரிசுத்த ஆவியானவர் உள்ள இறங்கி கிரியை நடப்பிக்கும் போது 4 திசைகளிலும் இருந்து காற்று அவர்கள் மேல் வீசின போது சங்கீதம் 148:8 சொன்னது போல அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்று அவர்கள் மேல் மோதி அடித்த போது ஏசாயா 44:12 சொன்னது போல வடக்கு நோக்கி கொடி என்றும் தெற்கு நோக்கி வைத்திராதே என்று சொன்ன வல்லமையுடைய தேவனுடைய சத்தம் கேட்ட போது இந்த எலும்புகள் எல்லாம் இப்பொழுது காலூன்றி மகா பெரிய சேனையாய் எழுந்திருக்கிறது. யாரையும் எதிர்கொள்ளுகிற பலத்தோடு, எந்த காண்டாமிருகத்தையும் நெஞ்சு ஜெயிக்கிற பலத்தோடு, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தோடு தேவன் எழுந்திருக்கப்பட்டிருக்கிறார். துவக்க வசனத்துல பார்த்தோம் பிரயோஜனமற்ற எலும்புகள், காய்ந்து போன எலும்புகள், தேவையில்லாத எலும்புகள், எழுந்திருக்கவே முடியாத எலும்புகள். உங்க வாழ்க்கையில இப்ப தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார். உங்களை மகா பெரிய சேனையாய் உங்கள் கால் ஊன்றி எழுப்பி நிற்கும்படி செய்கிறார். யாருடைய தயவையும் எதிர்பார்க்காமல், வேண்டுமானால் உங்கள் புருஷனோ இல்ல உங்க மனைவியோ இல்ல உங்க அப்பாவோ அம்மாவோ உங்க பிள்ளைகளோ யாரையும் சார்ந்திருக்காமல் உங்கள் காலில் இருக்கும்படி அந்த வசனம் சொல்லுகிறது. அவைகள் எழுந்து மகா பெரிய சேனையாய் என்றது மாத்திரமல்ல, கால் ஊன்றி உங்கள் காலிலே உங்களை நிற்கும்படி செய்வார். எல்லாம் முடிந்து போயிட்டு என்று நினைத்த இடத்தில் மீண்டும் ஒரு புதிய துவக்கத்தை தேவன் துவங்குகிறார். நம்முடைய துவக்கமே அப்படித்தான் என்ற கண்பாளர்களே, பூமியும் அப்படித்தான். எல்லாத்தையும் முடித்து விட்டோம் என்று சாத்துரு நினைத்தான். தேவன் மீண்டுமாய் உருவாக்கினார் வெளிச்சத்தை கட்டளையிட்டு. அதே போல உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் முடித்து விட்டேன் என்று சத்துரு சொல்லும் போது தேவன் மீண்டுமாய் உருவாக்குகிறார். கல்வாரி சிலுவையிலே நம்முடைய இரட்சகர் இயேசுவை முடித்து விட்டு சத்துரு கொக்கரிக்கும் போது பிதாவாகிய தேவன் கல்லறையை திறந்து முடிந்தது என்று எழுதி முடிப்பதை எல்லாம் என் தேவன் மீண்டுமாய் உருவாக்கிறது போல உங்க வாழ்க்கை யோபுடைய வாழ்க்கையை போல முடிந்து விட்டது என்று சத்துரு
புதிய ஆரம்பத்தை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, ஒரு புதிய நன்மை, ஒரு புதிய வேலை உங்களுக்குள் கண்டறிகிறார். இந்த எலும்புகள் உயிரடையும். அதே வசனம் 14 மாத்திரம் அதை வாசித்து முடிங்க. 14 இரண்டாவது பகுதியை மாத்திரம் வாசித்து முடிங்க. 14 நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வேன், இதை சொன்னேன், இதை செய்வேன். யாருமா? கர்த்தர் சொல்றாரு, இதை சொன்னேன், இதை செய்வேன். இன்னைக்கு உங்க மத்தியில அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த எலும்புகள் மத்தியில் அனுப்பி அவைகளை மீண்டும் உயிரடைய பண்ணின தேவன் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையுமாய் என்னை அனுப்பி இருக்கிறார். உங்க வாழ்க்கையில முடிந்து போன அத்தனையும் மீண்டுமாய் உயிரடைய பண்ணுகிறது. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்ன வேலும் இன்று உங்களுக்கு ஒரு அறைகூவல் இருக்கிறது. நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். 4 நாளாய் நாரி போன லாசருவின் கல்லறையின் முன்னின்று என் தேவன் விடுத்த ஒரு அறைகூவலை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். அந்த லாசரு சும்மா எழுந்திருக்கவில்லை, அந்த லாசரு சும்மா எழுந்து வாழவில்லை. ஒரு விசுவாசம் வந்து தேவைப்பட்டது. நீங்க விசுவாசிக்கிறா, உங்க வாழ்க்கையில் எல்லாம் கூடும். மேலும் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். முடிந்து போற அனைத்தையும் ஒரு பட்டியல் வேகமாக உங்க மனசுல ஓட விடுங்க. இதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன், இதெல்லாம் எனக்கு கிடைச்சும் பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சேன், இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சேன். அவ்வளவுத்தையும் உங்க மனக்கண் முன்பாக கொண்டு வருங்கள். நம்பிக்கை ஏற்று போயிட்டு என்று நீங்கள் நினைத்து அனைத்தையும் கொண்டு வாருங்க. இனி ஒரு அமாவாசை ஜெபத்துக்கு நீங்க இங்க வரும் முன்பாக என் தேவனுக்கு கோடி யுகங்கள் தேவையில்லை, ஒரு நொடி போதும். கோடி யுகங்கள் தேவையில்லை, ஒரு நொடி போதும். நீங்க விசுவாசித்தா உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் இன்னைக்கே புதிதாக்குவார். உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையை புதிதாய் மாற்றுவார். உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையை சிறந்ததாய் மாற்றுவார். உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையை மேன்மேலா மாற்றுவார். உங்க குடும்பத்தை தேசம் கண்டு ஆச்சரியப்படும்படி செய்வார். சங்கீதம் சொல்கிறது, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். உங்க குடும்பத்துல பெரிய ஐயோ என்ன ஆசீர்வாதம் இவங்க குடும்பத்துல, இவங்க குடும்பத்துல எவ்வளவு பெரிய நன்மை நீங்க சொல்ல வேண்டாம். புற ஜாதிகள் உங்களை பக்கத்துல பார்த்துட்டு பாரு, ஆண்டவர் ஏன்னு தெரியாதவன் சொல்லுவா. என் ஊர்ல என் தேசத்துல ஒன்றும் இல்லாமல் 20 பைசா இந்த வடிவத்தில் இருக்க துட்டு எடுத்து மீன் வாங்க வந்து மீன்காரம் விரட்டி விட்ட குடும்பங்கள் எல்லாம் இன்று கோடிகளில் திளைக்கும்படி ஆயாசுவது தேவன் நாயம் கண்டாலும் கண்டிருக்கேன். சாத்தியங்களும் இல்லை, வாய்ப்புகளும் இல்லை. குடிகார கணவரோடு மல்லடித்தோம். எப்படி வந்து கால்குலேஷன் பண்ண முடியல. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர், காட்டு சித்தைகளுக்கு கட்டளை கொடுக்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, வடக்கை நோக்கி தெற்கை நோக்கி அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். திசைகள் நாளிலும் இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வரும். திசைகள் நாளிலும் இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வரும். எங்கிருந்து என்ன வந்து என்று எண்ணி முடியாத அளவுக்கு ஆசீர்வாதங்கள் நன்மைகள் வரும். வேதம் சொல்லுகிற ஒன்றே ஒன்று சொல்லி போய்விடேன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறேன். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல யாரால் அழைக்க முடியும்? தேவன் ஒருவரை தவிர. உங்க வாழ்க்கையில இதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் இப்போது அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் இருக்கிறதை போல அழைத்து உங்க கையில கொடுத்துட்டு போவாரு. அவர் இருக்கிறதை போல அழைத்து உங்க கையில கொடுத்துதான் உங்களை வீட்டுக்கு அனுப்புவாரு. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா எனக்கு ஞானம் இல்லை, அப்பா எனக்கு வேடன் இல்லை, அப்பா எனக்கு சுகம் இல்லை, அப்பா என் குடும்பத்துல சமாதானம் இல்லை, அப்பா என் பிள்ளை கீழ்ப்படி இல்லை, அப்பா என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை. எது எல்லாம் நீ இல்லைன்னு சொல்லியோ அது அவ்வளவு இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல் அழைக்கிற தேவன் இப்போது அழைத்து உன் கையில கொடுத்துட்டு அவனுக்கு என் தேவன் ஆசீர்வாதத்தின் திறவுகோலை உடையவர். அவர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். இந்த வார்த்தைகளாலே தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரை நாம் மையப்படட்டும். சோதரர் நிச்சயமாகவே இன்றைக்கு ஆண்டவர் ஒரு உயிரடைகிற அபிஷேகத்தை கதை தரப்போம். ஆமென். ஹல்லேலூயா. சோதரம் முடிந்தது இருக்கிற உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் இன்றைக்கு ஒரு துவக்கத்தை கதை தரப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோதரம் இன்னைக்கு பலவீனமா இருக்கிறவங்க எல்லாரும் இன்னைக்கு விடுதலை பெற்று தான் வீட்டுக்கு போவீங்க. ஆமாம். ஹல்லேலூயா. சோதரம் பிசாசுடைய போராட்டத்தில் இருக்கிறவங்க இன்னைக்கு நிச்சயமா விடுதலை தான் வீட்டுக்கு போகணும். ஆமா. ஹல்லேலூயா. சோதரன் நான் சொல்லல, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் தெரியும்.
ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் கூட எழுந்து நிற்போம். கொஞ்சம் விடுதலைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து வாலிப பிள்ளைகளும் முன்னாடி வாங்க. தயவு செய்து வாலிப பிள்ளைகள் பின்னாடி இருக்காதீங்க, முன்னாடி வாங்க. இன்னைக்கு எல்லாருமே கர்த்தர் விசேஷத்தை தொடுதலை கர்த்தர் தரப்படுகிறார். யாருக்கெல்லாம் பலவீனமா இருக்கோ நீங்க இருந்த இடத்துல ஜெபம் பண்ணுங்க. நீங்க முன்னாடி வராதீங்க, இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களை தெய்வம் தொடு போகிறார். Thank you Jesus. ரபலா துரகத ரப எல்லாரும் கொண்டார் ஜெபம் பண்ணாமா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் கொண்டார். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் எல்லாரும் கொண்டார். கண்களை மூடி. யாரும் கண்ணை திறந்து நம்ம வேடிக்கை பார்க்க கூடாது. யாரும் கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்க கூடாது. உங்களுடைய விடுதலைக்காக நாங்க ஜெபிக்க போகிறோம். இந்த விடுதலைக்காக நாங்க இருக்கிற எல்லாரும் நம்ம சேர்ந்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு விடுதலை கட்ட தர போகிறோம். உன் வாழ்க்கையில போராடி கொண்டிருந்த எல்லா அந்தகார சங்கிலி இன்னைக்கு கர்த்தர் அறுக்க போகிறார். எல்லா அந்தகாரத்தின் சங்கிலி இன்னைக்கு கர்த்தர் அறுக்க போகிறார். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல ஆமென். ஆமென். எல்லாரும் வாலிபுல முன்னாடி வாங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். எல்லாரும் முன்னாடி நான் பேர் சொல்றேன். எல்லாம் முன்னாடி வாங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் முன்னாடி வாலிபுல முன்னாடி வாங்க. இன்னைக்கு கர்த்தர் எல்லாருமே ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தர போகிறார். ஆமென். ஆமென். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, ஆண்டவர் இந்த நாளிலே ஆண்டவர் என்னை விடுவிப்பீராக. ஆண்டவர் இந்த நாளில் என்னை விடுவிப்பீராக. Thank you Jesus. நன்றி செலுத்துகிறோம். உம்மைதான் நம்பி வந்திருக்கிறோம். உம்மைதான் நம்பி வந்திருக்கிறோம். உம்மைதான் நம்பி வந்திருக்கிறோம். உம்மைதான் நம்பி வந்திருக்கிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. யாரெல்லாம் அந்நிய பாஷை வச்சிருக்கிறீங்களோ அவங்க கொண்டார் அந்நிய பாஷைகள் பேசி பக்கத்தில் இருக்கிற விடுதலைக்காக ஜெபம் பண்ணுங்க. உனக்கு தெரிந்த நபர்களுக்கு விடுதலைக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு விடுதலை தரப்போகிறா. ஆமென். 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 ஹல்லேலூயா. இன்னைக்கு சர்ப்பத்தினால போராடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இன்னைக்கு ஒரு விடுதலை கர்த்தர் தரப்போகிறா. இன்னைக்கு சர்ப்பம் இன்னைக்கு எரிய போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம், உனக்குள்ள இருக்கிற ஆவி அல்லவா? எலும்புகளை கர்த்தர் உயிரடைய செய்ய போகிறாரு. எலும்புகளை கர்த்தர் உயிரடைய செய்ய போகிறாரு. எலும்புகளை கர்த்தர் உயிரடைய செய்ய போகிறார். எல்லாரும் நல்ல விடுதலைக்காக ஜெபிக்கலாம். எல்லாரும் விடுதலைக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நீ ஒரு வெறுமையா நீ வீட்டுக்கு போகக்கூடாது. கர்த்தரை நம்பி வந்திருக்கிற உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஓ thank you Jesus. Thank you Jesus. கர்த்தருடைய வல்லமை இன்னைக்கு ஆவியானவரை தொடுகிறார். கர்த்தருடைய வல்லமை இன்னைக்கு ஆவியானவரை தொடுகிறார். கர்த்தருடைய வல்லமை இன்னைக்கு ஆவியானவரை தொடுகிறார். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம். இந்த கரவல்லமையை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தை பிடித்திடுவோம். பிள்ளையின் கொகையை
சீவகமே